ரெண்டு பேரும் முன்சிப்பா. முன்சிவா? ஓகே. பெருமாளுக்கு எங்களோட ஊடல் அங்க கட்டினது எல்லாமே இந்து மக்கள். இந்தியோட நாங்கள் வீட்டில இருந்து வந்து ஆறாவது நாள். ஒரு 6 மணி 7 மணி 6 மணி போக அந்த 6 7 மணி வந்து கடை வரலுக்கு காரை எப்படி நிப்பாட்ட சரியான வேற எப்படி நிப்பாட்டணும்? இது ஓகேயா? சொல்லுங்க. நான் பெட்ல தூங்கி 6வது நாள். ஆனா சீசன் அது மீன் படுற சீசன் அது கொஞ்சம் கொஞ்சமா படுது. யூனிக் ஸ்ரீலங்காக்கே உண்டுதான். கடலுக்கு வலையை தாக்க வைக்கிறதுக்கு தானே இது பாரம். நம்ம இந்த ஈயத்துல கட்டுவாங்க. ஈயத்துக்கு எல்லாம் தற்போதைய சிச்சுவேஷன்ல ஈயம் வாங்கி எல்லாம் கல்லால கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ப்ரேயர் ரூம் வந்துட்டு பிடிக்க வளர்ச்சான். இது வந்து பாறை. இது போட்ல போறாங்கல்ல. போட்டோ ஷூட்டுக்கு நிறைய பேர் வராங்க. அப்ப அந்த யூனிவர்சிட்டிக்கு கடல் விட்டு போட்டு போன இடம் தானே. அதெல்லாம் அங்க ஒரு தரவையா இருக்கு. அதெல்லாம் தோட்டம் அட்டால்ச்சனையா அவங்களோட ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். காய்ஸ் இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிட்ட தான் இருக்கிறேன். யூனிவர்சிட்டிகிட்ட இந்த ட்ரோன் ஷாட் செம்மையாக இருக்குது. நான் நிறைய கண்டுக்கிறேன். ஓகே, இப்போ அக்கரைப்பத்து அட்டால்ச்சியில் வந்துருக்கிறோம் லோக்கலில். அதில் இதையும் கவர் பண்ணிடணும்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகின மாதிரி போயிட்டுரும். இதோடையும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பிளேசஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் போடுங்க. நான் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதை நெக்ஸ்ட் டைம் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ் என்ன ப்ரோ? ஓகே, இதுதான் வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இது என்ட்ரன்ஸே வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்கான். காய்ஸ் என்ட்ரன்ஸை பாருங்கள். இதுக்கு போகிறோன்னா பெர்மிஷன் வேணும். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச யாச்சும் இருந்தால் போயிடும் அவங்களோட பெர்மிஷனோட. ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிறைய பேர் வராங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு நான் ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட். ஏன்னா அந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. அந்த கார்டன் எல்லாம் சரி. ஓகே, செம்மையாக இருக்குண்ணா. எப்படி இருக்குது பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம்? ஃபோட்டோ ஷூட் நடக்குதாங்க. கரெல்லாம் குறுக்கால வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாம் நம்ம ஸ்லோவாக போவோம். இது வந்துட்டு எல்லாம் பார்க்க மரம் தானே? இல்லை, நாங்கள் ஃபார்ம் மரம். ஃபார்ம் ட்ரீயா தெரியா? ஃபார்ம் ட்ரீ எங்க நம்மளுக்கு அது சரியான சொல்கிறோம். அந்த இது என்ன அந்த என்னது ஃபார்ம் ஆயில் எடுக்கிற இது அந்த இது இல்லை. இது பார்க்க மாதிரி உண்டு. என்ன வரல? வாங்க காரை எப்படி நிப்பாட்ட சரியான வேற எப்படி நிப்பாட்டணும்? இது ஓகேயா? गाइस காருக்கு ஃபேன்ஸ் பாரு गाइस. இது நிறைய பாக்கலும் எங்கன்னு சொன்னா கிளம்பு இறங்கல. அப்படி நிறைய பாக்கலும் கிளம்பு கேண்டில கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க போட்டோ. அப்படிதான் நம்மளோட காரை வந்து செஞ்சு வச்சிட்டீங்க. யூனிக் ஸ்ரீலங்காக்கே உண்டுதான். நீங்க எடுக்கல என்ன செய்யணும்? அட்டால்ச்சனையா அவங்களோட ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் ஒன்றும் இல்லையா? நல்ல விசிட் பிளேசஸ் கொஞ்சம் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி. அதான் பீச்சை பார்த்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. ஓட்ட பார்க்கா இருக்கா ப்ரோ? இருக்கா? ஓகே, வேற யானை பார்க்கறதுக்கு போனோம் நாங்கள். வயல்வாடினா போனோமா? ஓகே, அதுக்கு இப்போ தான் போயிட்டு வரோம். வயல்வாடினா ப்ரோ என்னது? 35 நல்லமா ப்ரோ? அங்கே குளிக்கிற ஏரியா சேம போட்டா நாங்கள் சமைச்சமே. ஓ ரைட் ப்ரோ. ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? அப்படி யூடியூப் சேனல் இப்போ இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டோட தாங்க. பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் முன்சிவா? ஓகே ஓகே ப்ரோ.
guys, எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. அதில் அந்த முன்னுக்கு போகிறவர் வந்துட்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். வந்துட்டு கரவாலை இழுக்கிறாங்களா 6 மணிக்கு கல்முனை பீச்சில். இப்போ அதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். பார்ப்போம், நாளைக்கு போயிட்டு கரவாலை இழுக்கிறது, அடுத்து ஃபிஷ் மார்க்கெட்டை வந்துட்டு எடுக்கணும். கல்முனை இல்ல அந்த பொடியின் ஒரு போய் வந்துட்டு கல்முனை 2 பேர், மற்றவர் சாய்ந்த வருது. உங்களுக்கு ஃபுல்லா ஃபேன் பேஸ் வருது. நீங்க பார்க்க போல சந்தோஷமா இருக்கு. யூடியூப்ல வந்து உண்மையா உறவுகள் நிறைய உறவுகள். அவன் கேக்குறேன் ப்ரோ போட்டோ எடுக்கலாமா? நான் ப்ரோ நான் செலிபிரிட்டி இல்ல ப்ரோ, நீ வாங்க ப்ரோ போட்டோ எடுக்க போட்டு கேக்குறா ப்ரோ போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு ஷையா கேக்குறா. அப்படி கேட்கவே இல்லை ப்ரோ, வாங்க ப்ரோ அப்படியே கூப்பிடுங்க பைபிளாவே. உறவுகள் முக்கியமே. சந்தோஷமா இருக்கு. நல்லா வந்துட்டு அந்த எப்படி சொல்ற அந்த ஈகோ அது இது ஒன்றுமே இல்லாம சும்மா அந்த எப்பயும் எத்தனை நாள் பழகின மாதிரி ப்ரோ கையை காட்டி நிப்பாட்டி ஃப்ரெண்ட்லியா பேசுறான். செம்ம ஃப்ரெண்ட்லி பேர்ல வாங்க ப்ரோ. அந்த சோமி தி வியூ இங்க இருந்து ரெண்டிங் ஆயி போணும். இவரை தான் இங்க இருந்து பூஸ்ட் பண்ணி எல்லாரும் நல்ல அந்த இதுக்கு வந்துட்டு நல்ல இது கொடுப்பாங்க, சப்போர்ட் தருவாங்க. அது பொடியமா கேங் ஒன்று இருக்கிறீங்க, ஒரு வயசு அடிப்படையில் இருப்பாங்க. 4 வாரம் தான் அந்த டைம். நீங்க அதுக்கு ஒரு ஆள் தானே, நம்ம ஊருக்கு ஒரு அது கிடைக்கும் கட்டாயம். அது சரி. ஆனா ப்ரோ வைப்ல தானே ப்ரோ இருக்கீங்க, அப்படி இருந்து வைப் தான் இளம மனசு. அது சரி. ஒலிவில் லைட் ஹவுஸ் கிட்ட தான் இப்ப வந்திருக்கிறோம். செம்ம கிரௌடா இருக்குது இந்த இடத்துல ப்ரோ. செம்ம கிரௌடா இருக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல. செம்ம கிரௌடா இருக்கிறாங்க லைட் ஹவுஸ் கிட்ட. இப்ப நான் ஒரு முறை வந்திருக்கேன், இவ்வளவு கிரௌட் வரல. நான் ஃபர்மி ப்ரோட வந்து அவருக்கு தெரியும், நான் இங்க வந்தேன். அவர் அக்கறை பார்த்து தான் முடிச்சு வீடியோ பார்த்துட்டு அவர் பொத்து வீலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதை டிஸ்டர்ப் பண்ண கால் பண்ண வந்துருவாரு. சும்மா ட்ரிப் கேன்சல் ஆவாட. ஓகே, இந்த இது லைட் ஹவுஸ். இந்த இடத்துல ஒரு டோன் ஷூட் எடுத்து பார்ப்பேன். எப்படி இருக்கேன் லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு அந்த சன் செட் அப்பல அந்த கோல்டன் ஹவுஸ்னு சொல்லி கவர் ஆகும். அதை எடுக்கிற போல வேற லெவல் இருக்கு. அது மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் டைம்ல வந்துட்டு செம்மையா இருக்கும். கோல்டன் ஹவுஸ் வந்து கடும் இதா இருக்கு. நிறைய பெரமோட்டோஸ் நேத்து அதுல பாத்துருப்பீங்க. அந்த பேக்ரவுண்ட் வியூ வந்து வேற லெவல் ப்ரோ. சரி, அந்த கோல்டன் ஹவுஸ்ங்கறத இல்லாம கடல் உண்டு. இது எல்லாமே வந்து கடல், அந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா இப்போ வந்து தண்ணில கடல் உள்வாங்க பட்டு அந்த இது ஆபர் மூடினது. ஆபர் முன்னு தலையா? ஓ, ஆபர் அந்த மீன்பிடி துறைமுகம் முன்னுக்கு இருக்கு. ஓ, அது வந்துட்டு இது செஞ்சாச்சு, மூடியாச்சு. அதால வந்துட்டு தண்ணி பின்னுக்கு இருக்காது. அதனால இந்த கடல் எல்லாம் இதெல்லாம் முன்ன கடல் பெரிய தாளமான கப்பல் நிக்கிற இடத்து கடல் தண்ணியா போட்டு அது நிக்கிற இடம் தானே இதெல்லாம். சும்மா வரத கல்லு போடுவாங்களா இவ்வளவு கல்லு. செம்மையா இருக்கு ப்ரோ இந்த பீச். இது நல்லா இருக்கும் ப்ரோ. இது ஒரு ஒலிவில் லைட் ஹவுஸ் என்ன? ஒலிவில் லைட் ஹவுஸ் முன்னுக்கு போய் பார்ப்போம். டைம் என்ன மாதிரி இல்லை கரவலை ஒரு 6 மணி 7 மணிக்கு 6 மணி வந்தால் இருக்குல்ல 6 7 மணி கரவலை இருக்கு. இதெல்லாம் முன்ன கடல் என்ன? இதெல்லாம் கடல் கடலுக்கு தான் கல்லு போட்டு நான் ஒன்னாலே புறம் வந்துருக்கேன். ரோட்டில் போகிறோம் அல்லாடி இதெல்லாம் முன்ன இல்லை, இதெல்லாம் கடல். நான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமாவே இருக்குது. நீங்க மிச்சாலே போற வரீங்களா? மிச்சாலே போற வரேன். இது ஒரு வருஷத்துக்குள்ள தானே இது? ஒரு வருஷம் 1 வருஷத்துக்குள்ள கடல் போயிருக்கு வந்தது. அங்க அந்த ஆபர் தோண்டினதால இங்க இருந்து நிறைய பேர் தோட்டம் எல்லாம் என்ன செய்யுது கடலுக்குள்ள போயிட்டு. இங்க இருந்து இதெல்லாம் நிறைய தோட்டம் இருந்தது, இதெல்லாம் கடலுக்குள்ள போயிட்டு. கேட்ட தோட்டம் தானே அண்ணா அண்ணா எது அங்கயா கடல் ஊருக்கு அந்த இடமா 80 லட்சத்துக்கு கேட்ட தோட்டம் தான் அது. இப்போ கடல் மரத்துல தான் கடலுக்குள்ள போயிட்டு இப்போ நிலம் வச்சிருக்கு. ஓ, என்ன ப்ரோ இது என்ன? ஏன்னா ஒலி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி நான் பார்த்தோம்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ரோட் தானே இது. ஓகே, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பின்னாடி இருக்கிற ரோட்டில் தான் இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆசை இருந்தீங்க வாங்க சந்திச்சுட்டு போயிடும். இதுவும் வந்து கேரளாட இதுக்கு தான் இருக்கு ப்ரோ. போட்ஸ் தண்ணி ஓஹோ டைம் நல்லா இருக்கு என்ன? ஆனால் மார்னிங் நல்லா இருக்கும் அந்த சன்செட் கோல்டன் ஹவுஸ் போல. நிறைய ஷார்ட்ஸ் நான் எடுத்துருக்கேன். முந்தி வந்துட்டு ப்ரோ வீடியோ ஒன்று இல்லை, நான் ஃபோட்டோகிராஃபி செஞ்சேன். அந்த டைமில் போய் நம்ம கேப்சர் பண்ணுறேன். நல்ல இடங்கள் இருக்கு. அல்லக்ஷம் பள்ளிவாசல் உண்டு. அது இது பள்ளிவாசல் உண்டு. மஸ்ஜித் இங்கே பாருங்க பள்ளிவாசல் உண்டு. மாஷா அல்லா எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் பாருங்க.
நீட்டா ஒரு மெம்பர் ஒன்று இருக்குது அந்த இடத்துல. இதுதானே கழிச்சிக்கு இருந்த மட்டும்னா 2 பேருக்கு நல்ல விஷயம். மிச்ச நாள் இதுல பிரச்சனை போய் கிளியர் ஆகி கிடக்கு. இது முந்தி பழைய அந்த டைம் வச்சு பழைய இருந்ததா? இதே மாதிரி இருந்து அங்கால கட்டினேன் பிரச்சனை வந்து திருப்பி அப்படி கட்டினது அப்படி நிக்குது அப்படியோ பிரச்சனை கவர்மெண்ட் ஆலையா? கவர்மெண்ட் ஆபர் செக்ஷனால செய்யலாம் தெரியாது. இது எதிர்ப்பு இருக்கிறேன் ஒவ்வொரு பாட்டியால பிரச்சனை இல்லாட்டி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் முன்ன கடலா இருந்த இடங்கள் என்ன இது இல்லை அன்னைக்கிறதெல்லாம் அன்னைக்கெல்லாம் கடலா இருக்கு. அதுக்கு முன்ன அதெல்லாம் அங்க ஒரு தரவையா இருக்கு. அதெல்லாம் தோட்டம் தென்னை மரம். அந்த இடத்துல காட்டினா 80 லட்சம் ரூபாய்க்கு கேட்ட காரணம் அங்கல் அது அந்த கல் இருக்கிற அதுக்கு அங்க எங்கட இருந்து உங்களோட இருந்து அதுக்கு அங்க கடலூர் வாங்கப்பட்டு கடலூர் வாங்கப்பட்டு அது கடலூர் வாங்க அந்த ஆபர் வந்ததால அந்த இது கடல் எல்லாம் உள்ளுக்கு வந்துட்டு உள்ளுக்கு வந்து ஆகல தோட்டம் எல்லாம் எடுத்து போச்சு. இப்ப ஆபர் மூடி ஆயிடுச்சு. அந்த ஆபர் நம்ம மண் அரைக்குதுன்னு மூடி ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த நிலம் வந்துருக்கு. இல்லாட்டி இதுல இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கிற இடங்கள் அந்த கல்லு போட்டு இருப்பாங்க ஃபுல்லா குளிக்கிறது. கடல் விட்டு போட்டு போன இடம் தானே இந்த இடம் எல்லாம் கல் இருக்கிற இடம். அப்படி சீசனுக்கு மாரியாலம் அந்த இதெல்லாம் ஃபுல்லா தண்ணி ஓடும். மாலை முடந்தி ஓரளவு கவுண்டி ஓட்டு 2-3 கவுண்டி ஓட்டு வேலைஞ்சியான். சரி நம்ம அங்கே பார்த்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் ஒன்று கட்டிக்கிறாங்க. இதுக்கு வந்து இது என்ன இருக்குது தொலைக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இது வந்து ப்ரேயர் ரூம் வந்துட்டு நல்ல செட்டப்பில் செஞ்சுருக்காங்க. இது வந்து டென்ட்டாலே செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்படி அந்த வேலை செய்கிற இடத்துல இப்படி ஒரு விஷயம் ஒன்று வைக்கிறது மிச்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ப்ரேயருக்கு. இது இந்த மீன் பிடிக்கிற இந்த இடத்துல ஊருக்கான பள்ளியா இல்லாட்டி இந்த ஊருக்குரிய பள்ளியா இல்லாட்டி மீன் பிடிக்க வராங்க டைமுக்கு மிஸ் பண்ணாம என்ன 24 முஸ்லீம் முஸ்லீம் ஆகலாம். எங்கடா அக்கரப்பத்துல இருந்து இனி மருதமனை வரங்காலம் வந்துட்டு ஃபுல்லா இல்ல அங்காளமரம் வந்துட்டு அங்கெல்ல காத்தாங்குடியில ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இங்க மருதமனையில இருந்து அக்கரப்பத்து வரைக்கும் ஃபுல்லாவே முஸ்லீம் ஆகலாம். ஓகே இனி வர காலத்துல எல்லாம் சரியா வேணாம் ஒத்துமையா இருக்கிற எல்லாரும் ஒத்துமைதான். இங்க ஒத்துமைதான். இங்க முஸ்லிமாக தமிழர்களோட வேலைக்கு போறது பாரத்தெல்லாம் முஸ்லிமாக வேலை. அது சரி பெருமாளுக்கு எங்களோட ஊடல் அங்க கட்டினது எல்லாமே இந்து மக்கள் அங்கிருந்து வந்து கட்டினது. போமா அப்படி வாங்கல வாரமாமா பேசுறாரு. மாமா செல்லு அவனோட இடத்த பத்தி. சங்க தலைவர் இதெல்லாம் வாடி என்னது யாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வலை பின்னிட்டு இருக்கிறாங்க. கட்டு வலை கட்டுறாங்க. இதான கட்டு வலை? அது வந்துட்டு கரவலையா? இந்த வலை கீரி மீன் ஆழ்கடல்ல மீன் பிடிக்கிற வலை தானே அது. பாறைக்குட்டி சாமம் பிடிக்கிற வலை. அது குட்டி மீன்கள் பிடிக்கிறது. ஓகே வலைன்னா தெரியும். அந்த வலை இந்த வலைன்னு ஒன்றும் தெரியும் எங்களுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வலையில் கட்டிக்கிறாங்க. இது என்ன மீன் பிடிக்க வலை மச்சான்? இது வந்து பாறை. இது போட்ல போறாங்கல்ல போட்ல போறாங்க. கீரி மீனுக்கு அடிச்சு வேற வலை என்ன இங்கெல்லாம் வந்துட்டு என்ன கற்களை கட்டிக்கிறது மெத்தட பாத்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு என்ன பாரத்துக்கு இதுக்கு கடலுக்கு வலையை தாக்க வைக்கிறதுக்கு தானே இது பாரம். நம்ம இந்த ஈயத்துல கட்டுவாங்க. ஈயத்துக்கு எல்லாம் தற்போதைய சிச்சுவேஷன்ல ஈயம் வாங்கி எல்லாம் கல்லால கட்டி வச்சிருக்காங்க. இப்ப கரவாலை எத்தனை மணிக்கு எழுப்பாங்க பாக்குறேன்டா? நாளை காலத்தால 6 மணிக்கு பார்க்கலாம் வேணா. இப்ப என்ன மீன்கள் படுகுது கரவாலைக்கு? அங்க போகல. ஆனா சீசன் அது மீன் படுற சீசன் இது கொஞ்சம் படுகுது. கொஞ்சமா படுகுது. இன்னும் கொஞ்சம் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அருகம்பை சைட்ல என்ன பிடிக்கிற சீசன் இல்ல வேணா? இல்ல சீசன் இல்ல. காத்து வளத்துக்கு ஏத்த மாதிரி தான். என்னன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இங்க ரிங்கோல இருந்து ஒரு காத்து அடிக்கும். அருகாமை சைடுல இருந்து ஒரு காத்து அடிக்கும். அந்த காத்துக்கு ஏத்த மாதிரி. சரி அங்கெல்லாம் வைக்கிறோம். அதாவது நிறைய இடங்கள்ல வந்துட்டு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க வீடியோஸ்க்கு. முந்தைய கேமரா கண்டாலே ஓடுவாங்க ஏசிட்டு.
இப்போ எல்லாரையும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களுக்கே வந்துட்டு ஆசை அந்த அவங்களோட இடத்த வந்துட்டு அழகாக காட்டணும். தம்பி என்ன நல்லா தூக்கமுன்னு தூங்கி எழுமினீங்க? ட்ராவல் நல்லவா? இந்தியோட நாங்கள் வீட்டில் இருந்து வந்து 6வது நாள். நீ சொல்றீங்க, நான் பெட்ல தூங்கி 6வது நாள். வாகனத்தில் தூங்குற வாஷ்ரூம் இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு அவளை வாஷ் பண்ணிட்டு எல்லாம் திட்டு வர இன்றைக்கு உடுப்பெல்லாம் அவங்களுக்கு கழுவி காய போட்டுட்டு பேலன்ஸ் எல்லாருமே செஞ்சுட்டு தான் வந்தோம். அப்படி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். ஏன்னா வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கேம்பிங் சேர்ஸ் ரெண்ட் இருக்குது இந்த அதை போட்டு வந்து டென்ட்டை கொண்டு வரல. ஏன்னா வந்துட்டு டென்ட் அடிக்கே இல்லை பீச் சைடில் செம்ம சூடாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இப்படி அந்த கார்ல சீட்ல 2 பேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தூங்கிலும் திங்ஸ் எல்லாம் டிக்கில போட்டாச்சு. அப்படி தான் பயணம் போயிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்குமே டயர்டாக வரல. நாங்கள் இப்போ நான் பிளான் பண்ண வந்துட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். எப்போ டயர்டாக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த பிளானிங் போட்டு அடுத்த விளாக்கு வெளியாகும்னு சொல்லி. ஆனால் இந்த முறை வந்துட்டு நிப்பாட்டமே விளாக் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். டெய்லி விளாக்ஸ் வந்துட்டு இருக்கேன். மறக்காம சேனலில் பாருங்க. நாளையிலேருந்து ஈவினிங் தான் போடுற பிளானிங். இல்லை நான் மார்னிங் டைம் போட்டேன் சார் வீடியோ விளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நாளையிலேருந்து ஈவினிங் வந்துட்டு இந்த வீடியோஸ் பார்த்து கொடுக்கலாம். சம்டைம் வந்துட்டு வீடியோஸ் அங்கே டைம் டிலே ஆகுதுக்கான ரீசன் வந்துட்டு அந்த நெட்ஒர்க் சம்டைம் இல்லாமல் எடுக்கிற சில இடத்துகளில் அதெல்லாம் தான் வந்து அந்த ப்ராப்ளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோமே போட்ஸ் இருக்குது பாருங்க. நாளைக்கு 6 மணிக்கு வந்தப்போ இங்கே கரவலை இருக்கிறது பார்க்கலாம். ஆனால் எந்த பிளானிங் கிளம்புன போகுது என்ன வளங்குறது ப்ளூ கலர் வளங்குறது ஆபர். ஆனால் அவங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறீங்க கடுமையாக காத்தடிக்குது. எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வருதுன்னு தெரியும். வரும் அதனால் சத்தமாக பேசுறீங்க. இல்லை அந்த காத்துல கரகரன்னு இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு இப்போ ஒலிவில் பீச்சில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸும் அதே போல் நிறைய போட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் பார்க்கக்குள்ள கடும் சட்டப்படியாக இருந்துச்சு. ட்ரோன் ஷாட்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீன்ஸ் வந்துக்கிட்டு கோல்டன் ஹவர்ஸில் அந்த கடும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்த பார்க்க அந்த நான் இது மோட்டார் மோட்டார் செஞ்சேன். பெரும்பாலும் செய்ய போல வந்து செம்ம வியூ அது வேற லெவலில் இருந்திருக்கு. போன வீடியோ போய் பாருங்க. அருகம்பியில் யாருமே செய்யல, பிளாக்ஸ் யாருமே செய்யல. நான் அந்த ஃபெஸ்டிவல் செஞ்சுக்கிறேன். 1 மந்த் லோக்கலுக்கு லோக்கல் 15,000 16,000 மாதிரி செஞ்சு தருவாங்க. நீ இப்போ இது எங்கள் சேனலில் சொல்லி பேசுங்க, 1,000 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓ, ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு அந்த வீடியோவில் போட்டுருக்கோம், போய் செக் பண்ணிக்கொள்ளலாம். அந்த டிக்டாக்லேயும் இருக்கு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கிறேன் நான். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த இன்ஸ்டாக்கு சரி இல்லாட்டி இந்த அருகாமைக்கு வந்துருக்கு. முன்னாடி பெந்தோட்டையில தான் இருந்தது. அதே பிரான்ச் தான் நீங்கள் வந்துருக்கு. அதே பிரான்ச் தானே வந்துருக்கு. அடுத்து வந்துட்டு லோக்கல்ஸ் வந்துட்டு இந்த சர்ஃபிங் வந்துட்டு போட் சர்ஃபிங் வந்துட்டு இதுவரைக்கும் நாங்களும் இதுக்கும் பண்ணினது இல்லை. ஆனா பண்ணலாமா இல்லையா பொருள் செய்து கொடுப்பாங்கிற அப்படின்னு இல்லை. அப்புறம் இப்ப இந்த அலஸ்டி நகர் கஜி நகர் வந்தது போறதா லோக்கலுக்கு தருவாங்க. அது 1 ஹவருக்கு 5,000. அதே போல நோம்பலா நம்மளுக்கு சேவிங் போட் எடுக்கிறோம்னா 1,000 rupees எடுக்கலாம். நல்லா இருந்துச்சு அந்த இது. அது லேசி இல்லை. நான் நினைச்சு வந்துட்டு இது என்ன செய்யறாங்க, ஆனால் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறது பெரிய டாஸ்க். அது கைடு இல்லாம எங்களுக்கு அது பலவர கஷ்டம். எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு ஹையர் பண்ணி செய்யணும். கண் பார்த்தா கை செய்வாங்க. செம க்ரௌடும் இருக்கு அந்த சைடில். நான் இங்கே வந்துட்டு இந்த வீடியோ பண்ணுறது இந்த போட்ஸ் எல்லாத்தையும். இதில் போமே ப்ரோ இந்த கார்
இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி வாசல் ஒன்று கட்டிட்டு இடையில நிற்கிது. அதால் வந்துட்டு இடம் பற்றாக்குறையினால அவன் தொழுது முடிய காட்டிலும் வெயிட் பண்ண நினைக்கிறேன். இந்த வெளியெல்லாம் பாய் போட்டுக்குது பாருங்கள். அங்கேயும் இடம் இருக்குது. இந்த காலத்தில் வந்துக்கிட்டு இந்த நம்ம காலத்தில் பள்ளியில் பிரமாண்டமாக கட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி தான் பள்ளி இருந்துச்சு. இப்போ இந்த என்னோட மஹரிப் அதான் கேட்டதால் வந்துட்டு நான் ப்ரே பண்ண போகிறோம். அப்படி ப்ரே பண்ணிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். தொழுகை விடப்படாது. வந்துட்டு இவ்வளோ காலமும் பள்ளிக்குள்ளே சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு ஓஃப் ஏரியா வந்து அதில் பள்ளியை நிரப்புற அளவுக்கு இல்லை. சில பள்ளியில் போனால் இடம் நிறைய இருக்கும், தொழுவதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் வந்துட்டு இங்கே தொழுவது இருந்தோம். இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. கடலோரத்தில் வந்துட்டு ஒரு சின்ன லொக்கேஷனில் நல்லா இருந்துச்சு தொழுவதுக்கு. குடிசை மாதிரி ஒரு பிளேஸில் அதுவும் வெளியில் பாய் போட்டு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் உடனே அவர் ரிலாக்ஸாக இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கு. சரி எல்லாம் ட்ராவல் பண்ணுறோம், அடிக்கடி சொல்லி தரும். இந்த இடத்துல தான் நான் ப்ரே பண்ணினோம். அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ அந்த இடம். அப்புறம் ரிலாக்ஸாக நிறைய பேர் வராங்க அந்த இடத்துக்கு. அது ஃபுல்லாகவே க்ரௌட் வெளியில் பாய் போட்டு ப்ரே பண்ணுறாங்க. அது எங்கேயால சைடில் ஒன்று இருக்குது, அதுலேயும் ப்ரே பண்ணுறாங்க. நடுவில் தண்ணி, காற்று, கடல் வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ். இப்போ நான் போக வந்து லைட் ஹவுஸில் லைட் பார்த்துது பாருங்கள். அந்த பல்ப் ஒன்று பார்த்துது பற்றி என்ன வருது. அது கீழே நிறைய கடைகள் இருக்குது. நிறைய ஒரு 4-5 கடைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ட்ரோன் ஷோஸில் தான் கண்டேன். இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறோம். சக்கி ப்ரோ தான் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்படியே அந்த பள்ளிக்கிட்ட போகும், சாரி அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போக போகிறோம். இதுதான் வந்துட்டு ஹாலிவுட்க்கு பின்னாடி இருக்கிற லைட் ஹவுஸ் பீச் தான். இது ஃபுல் க்ரௌடாக வந்துக்கிறான் பாருங்கள். அண்ட் ஃப்ரைடே வேறு எல்லா ஃபேமிலியாக வந்து இந்த பீச்சில் இருக்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. இப்போ நான் ஸ்டே பண்ணுறது பிளான் பண்ணிக்கிறேன். இங்கே இல்லை, நைட்டுக்கு ஃபுல்லாக அக்கரபத்து பீச்சில் தான் ஸ்டே பண்ணுறது பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அக்கரபத்து பீச் நைட்டு இதே வீடு க்ரௌடாக இருக்குமான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது பார்ப்போம். சக்கீப் ப்ரொவைட் பண்ணுறாரு. அக்கரபத்து பீச் இதோட க்ரௌடாக இருக்குமா? இதோட க்ரௌட் ஆகிக்கும். தெரியாம இப்போ வெள்ளிக்கிழமை எல்லாம் இங்கே பீச் எல்லாமே க்ரௌடாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நான் என்ன உங்கள்கிட்ட வெள்ளிக்கிழமை ஃப்ரீ அண்டு. இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ஒலிவில் பீச்சில் வந்துட்டு அக்கரபத்து பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். செம்ம க்ரௌடாகி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாகனம். இப்போ இது பாப்போம், நல்ல ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரோ செட் பண்ணி தரேன்னாரு. ஏன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டேன். எங்களோட ஊரில் எவ்வளோ கஷ்டம். இப்போ நான் வந்துட்டு ஒலிவில் பீச்சில் வந்து அப்படியே அக்கரபத்து பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ப்ரோ தான் ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ நான் சொன்ன வந்துட்டு நான் இப்போ வீட்டில் அதாவது பெட்டில் தூங்கி வந்துட்டு கிட்டத்தட்ட 6 நாள். நான் சொன்னது எங்கேயுமே ஸ்டே பண்ணலாம், நான் காரில் தான் ஸ்டே பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அந்த பீச் கிட்ட ஸ்டே பண்ண போகிறோம். வந்து பீச்சில் அப்படியா? அந்த மிச்ச டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சம் அப்படி இருந்தாலும் ஓகே. ஓ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மஸ்கோன் இருக்குது தான் பள்ளிவாசல் ஒன்று, அதில் வந்துட்டு வாஷ் பண்ணி கொள்ளு சொல்கிறாங்க. ஏன்னா நான் இப்போ வரக்குள்ள தான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். டயர்டாக வரல, லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி தூங்கி எலுமினா மார்னிங் அப்படியோ டெய்லி எலும்புனேன். ஏன்னா கல்முனை போகணும். அங்கே வந்து கரவாலை என்ன ப்ரோ கரவாலை இருக்கிறது எல்லாமே தான் எல்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு எனக்கு அந்த டைம் வச்சு நல்ல இன்ட்ரெஸ்ட். அந்த மீன் பிடிக்க போகிறது, மீன் போட்லேருந்து கொண்டு வருவாங்க, மீன் மார்க்கெட். நீங்கள் ஜெஃப்னால வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய போட்டிருப்பேன். போய் பார்ப்போம் அக்கரபத்து பீச் எப்படி இருக்குண்டு. இங்கே ஃபாரினர்ஸ் வரது அப்புறம் இந்த பீச்சுக்கெல்லாம் இல்லை, லோக்கல்ஸ் தான். காய்ஸ் இப்போ எனக்கு ஃபர்மி ப்ரோ வந்திருக்கிறாரு காரா கண்டுட்டு அவரோட பேசி எப்படி வரும். நான் போய்கிட்டு வந்துட்டு அக்கறை பீச்சால் தான் வந்துட்டு போகிறோம். க்ரௌடு பா ஒலிவில் கிட்ட பார்க்க இங்கே வந்துட்டு சேம க்ரௌடு வந்துருக்குறாங்க. 1 கிலோமீட்டர் இருக்குது இந்த க்ரௌடு. 1 கிலோமீட்டர் இருக்கா? கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இப்படி க்ரௌட் இருக்குமா?
ஆனால் இங்கே வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வந்து ட்ரைவ் பண்ண கஷ்டம், மிச்சமே பொறுமையாக தான் வரணும். ஏன்னா பாப்புலேஷன் கூட தானே, அப்போ வந்துட்டு கஷ்டமாக இருக்குமா ட்ரைவ் பண்ணுறதெல்லாம். இன்னும் முடியல ப்ரோ, ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட் தான். எவ்வளோ கடைகள் இருக்குது தெரியல. ஓ இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டே வேற லோக்கல் செய்யலாம். அக்கரைப்பத்து பீச் ஸ்ட்ரீட் ஃபுட்னு சொல்லி அடுத்து இது என்ன மெயின் ரோட். ஓகே, இப்போ அக்கரைப்பத்து பீச்சில் வந்துட்டு முட்டாப்பம் எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 முட்டாப்பம் இருக்குது. இது தான் நைட் சாப்பாடுங்க 2